அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நல்லபடியாக 2024 முடிய போகுது. முக்கியமாக ஒரு எப்பயும் இருக்கிற விஷயந்தான். ஆனால் இப்போ ரொம்பவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வருஷங்கள் முடிகிறனால நிறையா வங்கியிலேருந்து உங்களுக்கு தொலைபேசியில் அழைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம நம்பரை எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. தொடர்ந்து ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிங்க, அதில் வாங்கிக்கிங்க, இதில் வாங்கிக்கிங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக பணம் கட்டாட்டி பரவாயில்ல, மாசானா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுங்க, மீதி இன்னும் வேணாலும் பணம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, உங்களோட நம்பரை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இப்படிங்கிற விஷயம் நிறையா நடக்குது. நம்பி ஏமாந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு மாஃபியா கிளம்பியிருக்கு. என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க, உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் பணம் கொடுக்குறோம், நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லோன் மட்டும் உங்கள் பேரில் போட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், மாசானா நாங்கள் பணம் கட்டிடுவோம், ஆனால் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைனாலும் நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி ஏதாவது நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், பண்ணிடுவோம்லாம் தயவு செஞ்சு சொல்லுவாங்க. குரல் வித்தெல்லாம் காமிப்பாங்க. நம்பி உங்கள் பேரில் எதையாவது பண்ணிடாதீங்க. நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடினா ஏதாவது பண்ணாலும் வெறும் கையால் எழுதின பேப்பர் தான். இன்றைக்கி அப்படி கிடையாது. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்யூட்டருக்குள்ளே போய் அது எல்லாத்தையும் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. எங்கேருந்து ஒரு பட்டனை தட்டினாலும் நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். சிபில் ஸ்கோர் போயிடும். நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. நான் ஒருத்தன் எவனுக்காவது கடன் வாங்கி கொடுத்து அவன் ஏதோ பர்சன்டேஜ் கொடுக்குறான், நீங்கள் வாங்கிட்டு அவன் உங்களுக்கு பணம் கட்டுவாங்கிறதுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நாம் வாங்கின பணத்தை நாமளே கட்டுறது இல்லையே, நம்ம பேரில் வாங்கின இன்னொருத்த எப்படி கட்டுவான்? கோத்து விட்டு போயிடுவாங்க. யாருமே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அதுவும் இப்போ பர்சனல் லோன் உங்களுக்கு மட்டும் வந்திருக்குங்க, உங்கள் நம்பருக்காக வந்திருக்குங்க, நீங்கள் நல்ல கஸ்டமர்னு வந்திருக்குங்கன்னு எல்லாம் பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, பத்திரமா இருங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா நிறைய காரணம் இருக்கும். நல்லா மாட்டிட்டு பெரும்பாடு பட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நீங்கள் எதையும் ரன் பண்ணாத விஷயங்கள், ஏதாவது பேன் கார்டு கொடுத்துட்டு அதெல்லாம் ஏதாவது வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தால் கரெக்டாக கட்டுறீங்களா, இல்லை அதை முழுசாக கட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தயவு செஞ்சு சரி பண்ணிக்கோங்க. அதோட பின் விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்குது. கவனமாக பத்திரமா இருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்ற நம்மிடமிருந்து தொடங்குவோம். நன்றி.